Hi friends, inshotல இந்த aggressive shake reels edit எப்படின்னு சொல்லி தர போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட இருக்கிற போட்டோஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ போட்டோஸ் வேணா ஆட் பண்ணிட்டு சைடில் கேன்வாஸ் ஆப்ஷன் இருக்கு, இதை கிளிக் பண்ணிட்டு 9:16 ரேஷியோ வச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு போட்டோவுமே கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துக்குங்க. இப்போ ஸ்டார்டிங் வந்துட்டு டிரான்சிஷன் தான் இப்போ கொடுக்க போகிறோம். இந்த சென்டரில் டாட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டிரான்சிஷன்ஸ் எல்லாமே வரும். இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா சூப்பர்ன்னு இருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. சிங்கிள் டிக் மார்க் இருக்குது பார்த்தீங்களா ரைட் கார்னரில், இதை தான் நீங்கள் கொடுக்கணும். இதுக்கு அடுத்தது வந்து டாட் செலக்ட் பண்ணிட்டு சூப்பரில் போயிட்டு இந்த செகண்ட் ஒன் வந்து செலக்ட் பண்ணிட்டு சிங்கிள் டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி வந்து மாற்றி வந்து இந்த சூப்பர்லேயே இந்த ரெண்டு டிரான்சிஷன் வந்து கொடுத்துட்டு வந்துருங்க. ஸ்டார்டிங் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது, இதை செலக்ட் பண்ணிட்டு இதில் அட்ஜஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். இது கொஞ்சம் டார்க்னஸாக வச்சுருங்க. கொஞ்சம் டார்க்னஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே டபுள் டிக் மார்க் இருக்குது, அதை வந்து கொடுத்தீங்கன்னா ஃபில்டர் அப்ளை டு ஆல்னு கேட்கும். கிளிக் கொடுத்துருங்க, எல்லாத்துக்குமே உங்களுக்கு அப்ளை ஆயிரும். இப்போ டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங் போயிட்டு ஒவ்வொரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி ஆப்ஷன் இருக்குது, இதை செலக்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு ஃபோட்டோலையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லாவே ஒரு டார்க்னஸ் வந்து பண்ணிக்கோங்க. நான் ஒரு 30 or 50 வந்து கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி எல்லா ஃபோட்டோஸ்க்குமே பண்ணிடுங்க. எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்டிங் வந்துட்டு மேலே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா மியூசிக் ஐக்கான் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும். உங்ககிட்ட கேலரியில் வீடியோ சாங் இருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஆடியோவாக பிரித்து வந்து தந்துடும். மை மியூசிக் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்க MP3 சாங்ஸ் எல்லாமே காட்டும். இதில் ஒரு சாங் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து ப்ளே பண்ணி பார்த்து எந்த இடத்துல லிரிக்ஸ் உங்களுக்கு தேவையில்லையோ அந்த இடத்துல வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தேவையில்லாததை வந்து டெலீட் பண்ணிட்டு இதை உங்கள் ஃபிங்கரில் ஹோல்ட் பண்ணி பிடிச்சி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து வச்சுருங்க. தேவையில்லாத எக்ஸஸாக இருக்கிறத வந்து கடைசியில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. PAP ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் மெட்டீரியல்ஸில் கொடுத்துருப்பேன். கீழே பார்த்தீங்கன்னா குட்டியாக பாட்ஸ் மார்க், இதை டச் பண்ணிங்கன்னா இது வீடியோ ஃபுல்லாக ஃபில் ஆயிரும். இப்போ மேலே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த பிளெண்டை செலக்ட் பண்ணிட்டு லைட்டனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து கிளிக் பண்ணிட்டு மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து ஃபுல்லாகவே டூப்ளிகேட் வந்து கொடுத்துட்டே வந்துடுங்க. எக்ஸஸாக இருக்கிறத வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் போயிட்டு மறுபடியும் PAP ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் சேம் ப்ராசஸ் தான், குட்டியாக பாட்ஸ்மாக இருக்கும், இதை டச் பண்ணி வீடியோ ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்து லைட்டன் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து கிளிக் பண்ணிட்டு மேலே ஸ்பீட் ஆப்ஷன் இருக்கும், இந்த ஸ்பீட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இது வந்து கொஞ்சமாக நீங்கள் கம்மி பண்ணி வச்சிங்கன்னா இந்த வீடியோ டெம்ப்ளேட் வந்து ஓரளவுக்கு லென்த்தாக வந்துடும். உங்களுக்கு 30 செகண்ட் ஸ்டேட்டஸ் வேணும்னா அது கரெக்டாக அந்த ஸ்பீடை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். எக்ஸஸாக இருக்கிறத வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. PAP ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த சர்க்கிள் PNGயை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் அந்த குட்டியாக பாட்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பெருசாக வந்துடும். இதை கரெக்டாக மேலே கொண்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அப்புறமா இந்த கார்னரில் குட்டியாக ஏரோ மார்க் மாதிரி இருக்கும்ல, இதை வந்து உங்கள் ஃபிங்கரில் வந்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணி பாருங்கள். அந்த டிரான்சிஷனுக்கு கரெக்டாக வந்து வச்சிடணும். நீங்கள் சும்மா அந்த இடத்துல லென்த்தை இழுத்துட்டு அந்த இடத்துல ஷார்டன் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபிங்கரில் கொண்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக மேக்னெட் மாதிரி அந்த டிரான்சிஷனுக்கு கரெக்டாக ஈக்குவலாக வந்துடும் உங்களுக்கு. இப்போது மேலே கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா அனிமேஷன் இருக்கும், இந்த அனிமேஷன் செலக்ட் பண்ணிட்டு அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா டிஸ்டோர்ட் அப்படிங்கிற அனிமேஷன் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே அவுட் ஆப்ஷன் இருக்கும், அதுவும் செலக்ட் பண்ணிட்டு சேம் இதே டிஸ்டோர்ட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போது இதை வந்து டூப்ளிகேட் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஃபிங்கரை வச்சு இந்த குட்டியாக ஏரோ மார்க் இருக்குல்ல, இதை வச்சு லென்த்தாக இழுத்து விட்டு அதுக்கப்புறம் ஷார்டன் கொண்டு போங்க. கொண்டு போகும்போது மேக்னெட் மாதிரி அதுவே இழுத்துக்கும். உங்களுக்கு அந்த டிரான்சிஷனுக்கு ஈக்குவலாக தான் இருக்கணும். இதே மாதிரி வந்து எல்லாத்துக்குமே வந்து டூப்ளிகேட் வந்து பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டுக்கு மட்டும் நான் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுருக்கேன் இந்த PNG அனிமேஷனை வந்து. இப்போ ஸ்டார்டிங் போயிட்டு PAP ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்டில் என்ன பிக்சர் இருக்கோ அதே பிக்சர் தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். இதை கொஞ்சம் பெருசு பண்ணி வச்சுக்கோங்க. பெருசு பண்ணி வச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா மாஸ்க் ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு முன்னாடி வந்து இந்த பிக்சரை வந்து உங்கள் ஃபிங்கரை வச்சு அந்த டிரான்சிஷனுக்கு அளவாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஏரோ மார்க் பிடிச்சி அதுக்கப்புறம் மாஸ்க் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த சர்க்கிள் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க.
பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த பிக்சர் இந்த சர்க்கிள்குள்ளே கரெக்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு இருந்தால் நல்லா இருக்குமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்ததுக்கு அப்புறமா இதை கொண்டு போய் அந்த ஹார்ட் பிஎன்ஜி இருக்குல்ல அதுக்கு மேலே கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே கவர் ஆனாலும் பரவாயில்ல ஓரளவுக்கு. இப்போது இதை வந்து ஃபில்டர் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து கலர்ஃபுல்லாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து டார்க்காக பண்ணக்கூடாது, கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பண்ணிவிட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த பிக்சர் வந்து பேக்ரவுண்ட்குள்ளே இருக்கிற ஹார்ட்குள்ளே வரணும்னா கீழே இருக்கிற அந்த பிஎன்ஜி பிக்சரை டச் பண்ணிங்கன்னா போதும், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். இப்போ வந்து மேலே இருக்கிற பிக்சரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அனிமேஷன் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்னில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் அனிமேஷன் இருக்கும், இந்த ஹார்ட் ஃபேர் அனிமேஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அவுட்டில் வந்து அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சர்க்கிள் அனிமேஷன் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த பிக்சரை வந்து டூப்ளிகேட் வந்து கொடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் கொடுத்து கரெக்டாக வந்து அந்த டிரான்சிஷனுக்கு ஈக்குவலாக வந்து உங்கள் ஃபிங்கரை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், இந்த ரீப்ளேஸ் கொடுத்து அந்த பிக்சரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்த பிக்சர் கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஏதாவது ஆயிடுச்சுன்னா, அந்த சர்க்கிள் மிஸ்மேட்ச் ஆயிடுச்சுன்னா மாஸ்க் ஆப்ஷன் கொடுத்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு மறுபடியும் கரெக்டாக அந்த சர்க்கிளுக்குள்ளே வந்து கரெக்டாக வச்சுட்டு கீழே இருக்கிற அந்த பிஎன்ஜி பிக்சரை வந்து ஃப்ரேம் பிக்சரை வந்து டச் பண்ணி பாருங்கள், கரெக்டாக உள்ள மேட்ச் ஆயிடுச்சுன்னா ஓகே. இதே சேம் ப்ராசஸில் வந்து டூப்ளிகேட் கொடுத்து எல்லாத்துக்குமே வந்து பண்ணிட்டு வந்துடுங்க. எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கிற அந்த ஹார்ட் பிஎன்ஜி ஃப்ரேமை வந்து ஒன்ஸ் வந்து டச் பண்ணிட்டு வந்துடுங்க. அப்போ தான் மேலே இருக்கிற பிக்சர் வந்து அந்த ஹார்ட் ஃப்ரேம்குள்ளே இருக்கிற மாதிரி காட்டும். எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்குது, இந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டு எஃபெக்டை செலக்ட் பண்ணிட்டு ஷேக் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே ஃப்ளட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, இதை செலக்ட் பண்ணிட்டு வேல்யூ வந்து ஓரளவுக்கு கம்மி பண்ணி வச்சுட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ டெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் லிரிக்ஸ் வந்து க்ரோம்லேருந்து காப்பி பண்ணிக்கலாம், இல்லை நீங்களே கூட டைப் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கலரு, ஃபாண்ட்டு, அனிமேஷன் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே உங்களோட ஸ்கில் தான், நீங்களே வந்து சேஞ்சஸ் எல்லாமே பண்ணதுக்கு அப்புறமா டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போது இதை வந்து வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துட்டு சாங் ப்ளே பண்ணி பார்த்து லிரிக்ஸ் எங்கெல்லாம் சேஞ்சஸ் ஆகுதோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா சேவ் ஆப்ஷன் இருக்கும், இந்த சேவ் ஆப்ஷன் கொடுத்து 1080 இருந்ததுன்னா 1080 கொடுத்துருங்க, 2K இருந்தாலும் 2K கொடுத்து சேவ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் தான். இந்த எடிட் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.